ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களே, இந்த சித்திரையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, முதல் 2 பாதம் கன்னிக்குள்ளாகவும் மறு 2 பாதம் துலாத்துக்குள்ளாகவும் அமைகிற ஒரு நட்சத்திரம். 2 ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாகவே அமைகிறது. 11ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் மாறி மாறி அமர்கிறது. இது ஒரு சிறப்பு. சரி, முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். வேலையே இல்லைங்க தம்பி, நானும் முயற்சி பண்ணி அழுத்துட்டேன், விட்டுட்டேன் அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஏற்கனவே வேலையில் இருக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வோ சமயத்தில் சில பாராட்டுதல்களோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் சித்திரை 3-4 பாத நண்பர்களுக்கு மட்டும் அந்த உயர்வு கொஞ்சம் சிறப்பாக இருக்காது, சின்ன ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி வருமானம் நல்லா இருக்கும், எவ்ரி ஃப்ளோ ஓகே, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு, தொழில் நல்ல விரிவாக்கம் பெறக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் தக்க சமயத்தில் கிடச்சிரும். இல்லைங்க, உயர் அதிகாரி என்னை கொஞ்சம் டாமினன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், அதுவும் சித்திரை 1-2ஆம் பாத நண்பர்களுக்கு அதெல்லாம் வென்றுடுவீங்க. இந்த 3-4ஆம் பாத நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த கொஞ்சம் டாமினேஷன் ப்ரெஷர் நீடிக்கும். அது ஒன்றும் மாற்ற முடியாது. சரிங்களா? இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அதி உன்னத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தாண்டி அதை முடிச்சிருவீங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கான அவசியம்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாங்க, இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் எடுத்த காரியங்களில் வெற்றியை ஈட்டியே தீர்வீர்கள்.
அதனால் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். மறு திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்க, முதல் திருமணங்க ஏதோ ஒரு காரணங்களால் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் மறு திருமணத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மறு திருமண அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும், மறுவாழ்வு பெறுவீர்கள். இது ஒரு சிறப்பு. தொழில் நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல லாபகரமான அமைப்பு, அதனால் கடன் தொந்தரவு கட்டுக்குள்ளாக வரும். அல்லது ஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் கடனே இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகமாக உண்டு. ஆக தொட்டது துலங்குகின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு இது. உங்களுக்கு கீழாக வேலைக்கு சேருவதற்கு நிறைய ஆட்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இப்போ வேலை ஆட்கள் நல்லபடியாக கிடைப்பாங்க. அப்போ இதை நீங்கள் தாராளமாக நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. வாரிசு விருத்தி ஏற்படும், அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிடிச்ச விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க, அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். காதல் கை கொடுக்கும், ஒரு இடத்துல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த தொந்தரவுகள் மடமடன்னு குறைஞ்சிரும், கவலையே வேண்டாம். கடன் தொந்தரவுகள் மடமடன்னு குறைஞ்சிரும், கவலையே வேண்டாம். எதிரிகளை வெல்லுவீர்கள், வழக்குகள் வெற்றியை தரும். உங்களுக்கு ஏதாவது சிவில் வழக்காக இருக்கலாம், கிரிமினல் வழக்காக இருக்கலாம், அந்த வழக்கு இந்த வழக்கு, எந்த வழக்காக வேணால் எடுத்துகிட்டு போடுங்க, வெற்றி உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு சுப விஷயங்கள் நடைபெறும், அதை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் பரவாயில்லன்னு ஓவராலாக எல்லா அமைப்புகளிலுமே, தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், ஆரோக்கிய விஷயம்னு அனைத்து அமைப்புகளிலுமே இந்த காலகட்டம் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி தான் அமைகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் ஒரே சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில் மட்டும் சின்ன கருத்து, நாட் மேஜர் இஷ்யூ, சரிங்களா, சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சித்திரை 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாத நண்பர்களுக்கு வேலையில் கொஞ்சம் அப்பப்போ ப்ரெஷர் ஏற்படும், அவ்வளோதான். வேலையே போனாலும் மீண்டும் வேலை கிடச்சிடும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றபடி இந்த ஆண்டு, இந்த குருவின் பெயர்ச்சி ஆண்டு நல்ல மேன்மைகளை தருகின்ற அதி அற்புதமான அமைப்புகளிலேயே உள்ளதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக அனைத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுமே நன்றாக இருப்பீர்கள். முருகப்பெருமானை இறுக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது இன்னும் உறுதுணையாக அமையும். தொழில் விஷயமாயினும், பொருளாதார விஷயமாயினும், குடும்ப விஷயமாயினும் இந்த மூன்றுமே உங்களுக்கு சிறப்பு. உறவுகளுக்கு இடையில மட்டும்தான் சின்ன தொந்தரவு இருக்கும், அதை மட்டும் பார்த்து இருந்துங்க. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.